வெல்கம் சிம்பிள் லைஃப் வித் டிகே. வெண்டைக்காய் புளிக்குழம்பு செய்ய போகிறேன். வெண்டைக்காய் இது நறுக்கி வச்சுட்டு எண்ணெயில் வறுத்துக்கிறேன். வளவளப்பு போகிறதுக்காக வறுத்துக்கணும். எண்ணெயில் வறுத்துட்டு தனியாக வச்சிடலாம். அதுக்கப்புறம் புளிக்குழம்புக்கு தேவையான மசாலாலாம் ரெடி பண்ணிக்கிறேன். வெண்டைக்காய் புளிக்குழம்புக்கு ஒரு ஜாரில் தேங்காய், பூண்டு, குழம்பு மிளகாய் தூள், தனியாத்தூள், புளி கொஞ்சோண்டு, அப்புறம் தக்காளி எல்லாம் சேர்த்து அரைச்சி வச்சிடுறது. அரைச்சி வச்ச வெண்டைக்காய் குழம்பு இது. அரைச்சிக்கிறேன், தாளிச்சிட்றேன் பாருங்கள். தாளிச்சிட்டு அரைச்சி ரெடியாக வச்சாச்சு. தாளிச்சிட்டு அப்புறம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம், கடுகெல்லாம் போட்டு தாளிச்சிட்றேன். ஃபஸ்ட்டு தாளிச்சிட்டு இப்போ பாருங்கள், வெண்டைக்காயும் சேர்த்து வதக்குறேன். கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். வெண்டைக்காய் முதல்ல வதக்கியிருக்க வெண்டைக்காயை மறுபடியும் நல்லா வதக்கலாம். நல்லா வதக்கணும். வதங்குற வரையும் டேஸ்ட் கிடைக்கும். வதக்கிட்டு இப்போது அடுத்து மசாலா ஆட் பண்ணணும். மசாலா ஆட் பண்ணுறதுக்கு முன்னே உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு கொஞ்சோண்டு சேர்த்துட்டு மசாலா ஆட் பண்ணிடுறேன். அரைச்சி வச்ச மசாலாவை தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வைக்கணும். அவ்வளோதான், வெண்டைக்காய் புளி குழம்பு ரெடி ஆகிடுது. எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். புளிக்குழம்புல அரைச்சி வச்ச வெண்டைக்காய் புளிக்குழம்பு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும். சத்துன்னு இருந்த வெண்டைக்காய் புளிக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு. கொத்தமல்லி இலை தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி விடலாம். நன்றி, வணக்கம், பை பை.